நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கனெக்ட் ஆகி லவ் மூவிஸ் லவ் சீன் நல்லா எடுத்துருந்தாங்க, நல்லா கனெக்ட் ஆச்சு. ஃபீல் குட் மூவி ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குது. 2 பேரும் லவ் பண்ணாலும் ஆளுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், ஏதாவது ஒரு அவங்க ஆம்பிஷன் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 பேருமே புதுமுகமாக தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. அது வேண்டாம், படம் நல்லா இருக்கு, மெசேஜ் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். இயல்பாக இருக்குது, சூப்பர், பரவாயில்ல. படம் நல்லா தானே இருக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈக்குவலாக எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லவ்வை மட்டும் பண்ணாதீங்க, லவ்வோடு சேர்த்து லைஃப்பையும் பாருங்கள். லவ் ஜஸ்ட் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. புரியல? அதுதான் ப்ரோ, லவ் மட்டும் பண்ணாதீங்க, லவ் வந்துட்டு ஒரு பார்ட்டுன்னு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே மூலமா நல்லா நம்மளுக்கு கன்வின்சிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக புரியுது. அண்ட் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. தாராளமாக பார்க்கலாம். சூப்பர் சார், நிறைய பேசிட்டேன். நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குது. ஓகே, சூப்பர். 2 பேருமே நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ நீயும் பசங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க சார், அவன் படத்துலேயும் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், ரொம்ப லவ் இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்டில் தான். அதாவது இப்போ இப்படி பசங்க இப்படி இருக்கக்கூடாது, இது இந்த லவ்வோடு நம்ம இதுலேயும் இருக்கணும், படிப்புலேயும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நல்லா படம் சொல்லப்போனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா ஆக்சுவலாக நடக்கிற ஒரு பேசிக் லவ் ஸ்டோரி தான். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. சில இடத்துல கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி, என்னடா திரும்ப இந்த சீனு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு, ரிப்பீட் ஆகிற மாதிரி. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். லவ் சீன்னா அவங்க 2 பேரும் தலைவா, இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணை நான் கை பிடிச்சி கட்டி பிடிச்சி கிஸ் வச்சுட்டே இருந்தேன்னா அது வந்து ஒரு டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம், 3 டைம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில இடத்துல இருந்தது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம் தலைவா. நம்ம லவ்வர்ஸு நம்மள மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஜென்ரேஷன் ஒரு 30+லாம் போய் பார்க்கலாம். 40+லாம் போனால் அவங்களாம் வெறுப்படிச்சிடும், எல்லாம் உட்காந்து தான் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வேறு மாதிரி ஒரு அப்டேட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி ஓகே, டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து லவ் பண்ணுறது காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது மட்டுமே அச்சீவ்மெண்ட் கிடையாது. அதை மீறி ஒரு படி மேலே போய் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ஓகே. மியூசிக்லாம் பெருசாக ஊஹா அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சாங் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். என்னென்னா மெசேஜ் வந்து 29 இயர்ஸ் ஆச்சு, அப்புறம் வந்து பசங்களை எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக வந்து தேட்டரில் நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் மறக்காமல் வந்து படம் பாருங்கள். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. இல்லை, மேதமன் வந்து மாதிரி இல்லை, இது வந்து யங்ஸ்டருக்கு கொஞ்சம் நல்லா பார்க்குற படமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். யார் புரியல? நெகட்டிவ் எல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லைண்ணா. ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவானா கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா படம் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்குண்ணா. மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு, சாங்ஸும் நல்லாயிருக்கு, கதை ரொம்ப நல்லா இருக்குண்ணா. படம் வந்து ரத்னகுமார் சாருக்காக வந்தோம். படம் நல்லா இருக்குது, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ப்ளஸ்ஸே வந்து டைலாக் தான். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் தோணுது. ஹீரோயின் எனக்கு பெருசாக சிங்க் ஆகலை. ஏன்னா சில டைலாக் டெலிவரியில் ஹீரோயினோட இதுவும் சரியாக சிங்க் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. தவிர நல்லாயிருக்கு. சீன் ரோனால்டு மியூசிக் நல்லாயிருக்கு. படத்தோட மெயின் ப்ளஸ் வந்து டைலாக் டெலிவரி தான். செகண்ட் ஹாஃப் இஸ் குட். கரியர் வைஸ் லைஃப்பில் எப்படி இருக்கணும் முக்கியம், லவ்வோட கரியர் தான் முக்கியன்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது ஒன்றும் அந்தளவுக்கு ஆபாசம் கிடையாது. படத்தில் பெருசாக காமெடி கிடையாது. இருந்தாலும் ஓகே, இப்போ இருக்க பார்க்கலாம். சில சீன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் மாதிரி தான் தோணுதா தவிர ஓகே, வாட்சபிள் மூவி. 29 டைட்டில் வந்து அவர் 96 அந்த மாதிரி டைட்டில் அடித்து எடுத்திருக்காரு.
இந்த 29 29 வயசில் ஒரு மனுஷனோட போராட்டம் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே, டைட்டில் கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும். இது இல்லை சார், இப்போ 90 கிட்ஸ்லாம் நாங்களாம் இதயம் அந்த மாதிரி படம் பார்த்து அப்போ அந்த நேரத்தில் ஃபீல் ஆகணும். இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி படங்கள் பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது, சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, ஓகே பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர் விட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி அமைதியாக வெளில வர மாதிரி இருந்துச்சு. எப்போதும் வயலன்ஸ் அது இதுன்னு ரொம்ப சத்தமாக இருக்கும். இந்த படம் ரொம்ப காமாக ஒரு மாதிரி மனசுக்கு இதமாக இருந்துச்சு. மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட்டு ரைட்டிங் இது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக எழுதியிருக்காரு. மேதமானில் இருந்த காமெடி வந்து இதில் மிஸ் ஆகிருக்கு. அதை தவிர பாக்கி மேதமான் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. விடிவி 96 அந்த மாதிரியான ஒரு ஜானர். விது பிரீத்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். சாந்தானோட சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. சத்யா அவங்க பேர் வெளியில் வரும்போது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுது, சத்யா விஜி அப்படின்ட்டு. பர்ஃபெக்டாக அப்படியே அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது 29 வயசில் ஒருத்தன் ஐடென்டிட்டி இல்லாத ஒருத்தன், அதாவது வாழ்க்கையில் எதுவுமே அப்படியே போகிற போக்கில் போகிற ஒருத்தன் 29 வயசு அவனுக்கு கடக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரியாலிட்டி செக் மாதிரி இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு.